அனைவருக்கும் டாப்பர்ஸ் வியூவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் இந்திய வரலாற்றினுடைய 4வது பாடமான முகலாயர்கள் லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த முகலாயர்கள் லெசன் பார்த்தோம்னா புதிய புத்தகம் 7வது புத்தகத்திலையும் 11வது புத்தகத்திலையும் இருக்கும். இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் கொஷினாக மேட் பண்ணியிருக்கோம். கொஷினாக மேட் பண்ண முடியாத விஷயத்த நோட்ஸாக எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும் பட்சத்தில் முகலாயர் டாப்பிக்கை இந்த ஒரு வீடியோவிலே கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி டிஎன்பிசி சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இந்த மாதிரி கேள்வி வடிவில் பெறணும் அப்படின்னா நம்ம டாப்பர்ஸ் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதலாவது கேள்வி, பாபர் எந்த ஆண்டு காபூலை கைப்பற்றினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1505ஆம் ஆண்டு பாபர் காபூலை கைப்பற்றினார். சரிங்களா? இந்த ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 1483 பார்த்தோம்னா பாபர் பிறந்த ஆண்டு. அடுத்த கேள்வி, முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த பகுதியை தலைநகராக கொண்டு துவக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆக்ரா. ஆக்ராவை தலைநகராக கொண்டுதான் துவக்கப்பட்டது முகலாய வம்சமானது. அடுத்த கேள்வி, இப்ராஹிம் லோடியை பதவி நீக்க கோரி பாபரிடம் உதவி கேட்டு காபூல் வந்தவர்கள். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். உதவி கேட்டு காபூல் வந்தவர்கள். ஓகேங்களா? யார் யாருன்னா திலாவர் கான் மற்றும் ஆலம் கான். சரியான விடை ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. சரிங்களா? ராணா சங்கான்றவர் பார்த்தோம்னா கடிதம் மூலமாக தான் தெரிவிச்சிருப்பார் இப்ராஹிம் லோடியை பதவி நீக்க கோரி. பிற்காலத்தில் அவரே பார்த்தோம்னா கன்வா போரில் பாபர் எதிர்கொள்வார். அடுத்த கேள்வி, பாபர் பர்கானாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற வருடம்? ஆப்ஷன் டி, 1494ஆம் ஆண்டு பாபர் பர்கானாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அடுத்த கேள்வி, முதல் பானிபட் போர் நடைபெற்ற வருடம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1526ஆம் ஆண்டு முதல் பானிபட் போரானது நடைபெற்றது. தேதி பார்த்தோம்னா ஏப்ரல் 21. ஓகேங்களா? 1526 ஏப்ரல் 21 முதல் பானிபட் போர் நடைபெற்றது. 1556ஆம் ஆண்டு 2வது பானிபட் போர், 1761ஆம் ஆண்டு 3வது பானிபட் போர். சரிங்களா? இந்த பாபர் சந்தித்த போர்களை அப்படியே வரிசையாக பார்த்தோன்னா 1526 முதலாம் பானிபட் போர், 1527 கன்வா போர், 1528ஆம் ஆண்டு சந்தேரி போர், 1529ஆம் ஆண்டு காக்ரா போர். சரிங்களா? இந்த முதலாம் பானிபட் போரானது இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடைபெற்றது. 1527 நடைபெற்ற கன்வா போரானது ராணா சங்காவிற்கும் பாபருக்கும் நடைபெற்றது. 1528 நடைபெற்ற சந்தேரி போரானது மோதினி ராய்க்கும் பாபர் அவர்களுக்கும் நடைபெற்றது. 1529 நடைபெற்ற காக்ரா போரானது முகமது லோடி அவர்களுக்கும் பாபர் அவர்களுக்கும் நடைபெற்றது. முகமது லோடி ஒரு ஆப்கானிய மன்னர். சரிங்களா? அடுத்த கேள்வி, உமாயூன் எந்த பகுதியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பதக்ஷானின் ஆளுநராக உமாயூன் நியமிக்கப்பட்டிருந்தார் 20 வயதில். அடுத்த கேள்வி, இந்த ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அமரக்கோட்டை பார்த்தோம்னா அக்பர் பிறந்த இடம். அடுத்தது, வங்காளம் மற்றும் பீகாரை ஆண்ட ஷெர்ஷாவிடம் உமாயூன் 1539 தோற்ற இடம். சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 1539 சவுசா போர். சவுசா என்னும் இடத்தில் தான் உமாயூன் ஷெர்ஷாவிடம் தோற்றார். சரிங்களா? அதுக்கப்புறம் கன்னௌசி போர் பார்த்தோம்னா 1540. இந்த கன்னௌசி போர் பார்த்தோம்னா பில்கிராம் போர் அப்படின்னு அழைக்கப்படுறது உண்டு. அடுத்த கேள்வி, ஸோ கொடுத்துருக்கும் பாருங்க. சவுசா போர் 1529, கன்னௌசி போர் 1540. கன்னௌசி போர் அல்லது பில்கிராம் போர். பாரசீக அரசர் ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் டெல்லியை ஹுமாயூன் கைப்பற்றிய ஆண்டு, அதாவது மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1555. நடுவில் ஷெர்ஷா 1540 கன்னௌசி போரில் ஆட்சியை பிடிக்கிறாருன்றதை படித்தோம். மீண்டும் ஹுமாயூன் பார்த்தோம்னா 1555 ஆட்சியை பிடிப்பார். யாருடைய உதவியில் அப்படின்னு பார்த்தோம்னா ஷா தாமஸ் என்பவரின் உதவியால். அடுத்த கேள்வி, மோவார் அரசரான உதய்சிங்கை அக்பர் தோற்கடித்து சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1568ஆம் ஆண்டு சித்தூரை கைப்பற்றுவார் அக்பர் அவர்கள். அடுத்த கேள்வி,
அடுத்த கேள்வி, இரண்டாம் பானிபட் போரில் பைரம் கான் யாரை கொன்று வெற்றி பெற்றார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹெமு அவர்கள். சரிங்களா? இந்த இரண்டாம் பானிபட் போரில் வந்து பைரம் கான் தான் வந்து போர் புரிவார். ஓகேங்களா? இதில் வந்து ஹெமு வீழ்த்தி இரண்டாம் பானிபட் போரில் வெற்றி பெறுவார்கள். ஹெமு என்பவர் வந்து பார்த்தோம்னா ஆப்கானிய அரசர் அதில் ஷாவின் இந்து படைத்தளபதி. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட எந்த பெண் ஆட்சியாளர்கள் மீது அக்பர் படையெடுத்தார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மற்றும் பி, ராணி துர்காதேவி அவர்கள் மற்றும் சந்தா பீவி அவர்கள் மேலே வந்து படையெடுத்திருப்பார் அக்பர். சந்தா பீவி வந்து பார்த்தோம்னா அகமது நகரை ஆண்டிருப்பாங்க. ராணி துர்காவதி மத்திய இந்தியாவை ஆண்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, மோவார் அரசரான உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1568. சரிங்களா? இந்த உதய் சிங்கின் மகன் தான் வந்து பார்த்தோம்னா ராணா பிரதாப். இவர் தான் வந்து ஹல்டிகாட் போரில் வந்து அக்பர் கூட சண்டை போட்டிருப்பாரு. அக்பர் அதில் வின் பண்ணியிருப்பார். சரிங்களா? இந்த ஹல்டிகாட் போர் வந்து 1576. ஓகேங்களா? இந்த ராணா பிரதாப் சிங் என்பவர் வந்து தோல்வியுற்ற போதிலும் அவருடைய சேத்தக் என்னும் குதிரையில வந்து ஏறி தப்பியிருப்பார். அடுத்த கேள்வி, அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அக்பர் காலத்தில் முகலாய பேரரசு வந்து பார்த்தோன்னா வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, மேற்கே கண்டகார், கிழக்கே வங்காளம் வரை பரவி இருந்தது. இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிக்கந்தராவில் அக்பரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. காபூல்ல பாபரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆக்ராவில் ஷாஜகானின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. டெல்லியில் ஹுமாயூனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ராஜா மான்சிங் எந்த பகுதியில் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார்? சரியான விடை ஆப்ஷன் டி, காபூலில் ராஜா மான்சிங் அவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார் அக்பரின் காலத்தில். ஓகேங்களா? அக்பர் வந்து பார்த்தோம்னா மத சகிப்பின்மை, அதாவது எல்லா மதத்தையும் அவர் சமமாக நடத்துகிறவர். ஸோ சகிப்புத்தன்மை கொண்டவர். சூபி துறவியான சலீம் சிஷ்டி, சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மரியாதையும் பெற்றிருந்தனர். ஓகேங்களா? யார் யார்? சலீம் சிஷ்டி மற்றும் சீக்கிய குருவான ராம்தாஸ். ஓகேங்களா? குரு ராம்தாஸ்க்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் ஹர்மந்தர் ஷாஹிப் கருவறை கட்டப்பட்டது. ஓகேங்களா? ஹர்மந்தர் ஷாஹிப் கருவறை கட்ட எந்த மன்னர் வந்து இடம் வழங்கினார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கேள்வி, அக்பர் இப்தகானா என்னும் மண்டபத்தை எதற்காக அமைத்தார்? சரியான விடை அனைத்து மத அறிஞர்களும் ஒன்று கூட. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த பாடல் ஆசிரியர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தான்சென் அவர்கள். ஓகேங்களா? தஸ்வந்த் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஓவிய ஆசிரியர். பீர்பால், அதுக்கப்புறம் ராஜா தோட்டர்மால் வந்து வருவாய்த்துறை அமைச்சர். அடுத்த கேள்வி, ஆங்கிலேய பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜஹாங்கீர் அவைக்கு தான் வந்து பார்த்தோம்னா தாமஸ் ரோ அவர்கள் வருகை புரிந்திருந்தார். முதல்ல வந்து வில்லியம் ஹேக்கிங்ஸ் வந்திருப்பாரு. அவருக்கு வந்து பர்மிஷன் தந்திருக்க மாட்டாங்க. மீண்டும் ஒரு 1615 வந்து பார்த்தோம்னா தாமஸ் ரோ ஜஹாங்கீர் அவைக்கு சூரத்தில் வணிக மையம் நிறுவ அனுமதி கேட்டு வந்திருப்பாரு. அதற்கான அனுமதியை ஜஹாங்கீர் அவர்கள் கொடுத்திருப்பார். அடுத்த கேள்வி, ஷாஜகான் எந்த ஆண்டு அகமது நகரை இணைத்துக் கொண்டார்? சரியான விடை ஆப்ஷன் பி, 1632. அடுத்த கேள்வி, அக்பரால் ரத்து செய்யப்பட்ட ஜசியா வரியை மீண்டும் விதித்தவர்? சரியான விடை ஆப்ஷன் பி, அவுரங்கசீப் அவர்கள். சரிங்களா? ஜசியா வரி வந்து பார்த்தோன்னா முதல்ல எப்போ விதிச்சாங்க அப்படின்னா சுல்தான் காலத்தில் குத்புதீன் ஐபக் அவர்கள் தான் வந்து ஜசியா வரியை விதித்திருப்பாங்க. ஜசியா வரி என்பது இந்து அல்லாதவர்கள் மீது விதிக்கப்படும் வரியாகும். இது முதல்ல குத்புதீன் ஐபக் அவர்கள் விதிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பெரோஷா துக்ளக், அதுக்கப்புறம் அதை வந்து அக்பர் வந்து ரத்து பண்ணியிருப்பார் அந்த வரியை. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் அவர்கள் மீண்டும் அந்த வரியை விதிச்சிருப்பார். அடுத்த கேள்வி, மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர்? சரியான விடை ஆப்ஷன் டி, அக்பர். மன்சப்தாரி அப்படின்னா என்ன அப்படின்னா பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமை பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகளை ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டது தான் மன்சப்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க. மன்சப் அப்படின்னா படிநிலை அல்லது தகுதி அந்தஸ்து அப்படின்றது பொருள்படும். ஓகேங்களா? அடுத்தது, மன்சப்தார் என்பது எத்தனை விடயங்களை சார்ந்திருந்தது? ஓகேங்களா? சரியான விடை ஆப்ஷன் பி,
இரண்டு விடயங்களை சார்ந்தது தான் வந்து பார்த்தோம்னா மன்சப்தார். என்னென்ன விடயங்கள் அப்படின்னா சாட் மற்றும் சவார். சாட் என்பது வந்து பார்த்தோம்னா அந்த வீரர்களின் தகுதியை பற்றி குறிப்பிடும். ஒரு வீரரின் தகுதியை பற்றி குறிப்பிடுவது வந்து பார்த்தோம்னா சாட். சாவார் என்பது வந்து பார்த்தோம்னா எண்ணிக்கை, குதிரைகள் மற்றும் வீரர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா சவார். ஓகேங்களா. மன்சப்தார் என்பது 2 விடயங்களை கொண்டது, சாட் மற்றும் சாவார். அடுத்த கேள்வி, ஜப்த் என்னும் முறை யாருடைய காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது? கேள்வி நல்லா படிக்கணும். தக்கான மாகாணங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. ஜப்த் என்னும் முறை வந்து அக்பர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது நமக்கு தெரியும். ஆனால் தக்கான மாகாணங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது ஷாஜகான் அவர்களின் காலத்தில். ஓகேங்களா. இந்த ஜப்த் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜப்த் என்பது 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 பங்கு அரசுக்கு வரியாக செலுத்துவது. எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறைன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஜப்த் என்பது 10 ஆண்டுக்கு ஒரு முறை, 1/3 பங்கு வந்து பார்த்தோன்னா அரசுக்கு வரியாக செலுத்துவது. அடுத்த கேள்வி, முகலாயர் காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி. மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி என்ன பெயர் அப்படின்னா அமில் குஜார் அப்படின்னு அழைக்கப்படுவார். சரிங்களா. ஜாகிர்தார் என்பவர் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க கிட்ட அந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அரசுக்கிட்ட கொடுப்பார். அதுதான் வந்து ஜாகிர்தார். அதுக்கப்புறம் கொத்வால் என்பவர் வந்து பார்த்தோம்னா நகரங்களை நிர்வகிப்போர். அவங்கள தான் கொத்வால்னு சொன்னாங்க. ஓகேங்களா. இந்த பட்வாரி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இவங்களுக்கு துணையாக செயல்படுறவங்களுடைய பேர் தான் வந்து பட்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தானில் நம்ம எப்படி டிஎன்பிசியில் விஏஓ சொல்கிறோமோ அந்த மாதிரி பட்வாரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமில் குஜார். அடுத்த கேள்வி, ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட்டு, வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் சுயயூர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் தீன் ஹிலாகி என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க அக்பர் முயன்றார். ஓகேங்களா. அவரின் கொள்கையை ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் பின்பற்றினார். இதையும் பார்த்துக்கணும், ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் பின்பற்றினார். அடுத்தது, பாபர் பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். என்ன கட்டட முறை? பாரசீக கட்டிட முறை. இதெல்லாம் வந்து கேள்வியை உருவாக்க முடியாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த தீன் இலாகி தெய்வ மதத்தை வந்து உருவாக்கிய ஆண்டு வந்து பார்த்தோம்னா 1582. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது ஷெர்ஷாவால் கட்டப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, புராணகிலா தான் வந்து பார்த்தோம்னா ஷெர்ஷாவால் கட்டப்பட்டது. சசாரம் என்பது வந்து பார்த்தோம்னா அவருடைய கல்லறை பீகாரில் இருக்குது. ஓகேங்களா. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தீன் இ பானா என்பது வந்து பார்த்தோம்னா ஹுமாயூனால் கட்டப்பட்டது. டெல்லி அரண்மனைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. புலந்தர்வாசா வந்து பார்த்தோம்னா அக்பரால் கட்டப்பட்டது. புலந்தர்வாசா, பதேபூர் சிக்ரி, பஞ்ச்மஹால், ரங்க் மஹால் இதெல்லாம் வந்து அக்பரால் கட்டப்பட்டது. ஓகேங்களா. ஸோ சரியான விட இந்த கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, பீமிகா பக்பாரா என்னும் கல்லறை மாடத்தை கட்டியவர். சரியான விடை ஆப்ஷன் டி, அஜம் ஷா. இவர் வந்து பார்த்தோம்னா அவுரங்கசீப்பின் மகன். அவருடைய தாயின் பாசத்தை காட்டும் வகையில் இந்த கல்லறை மாடத்தை கட்டியிருப்பார். அடுத்த கேள்வி, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் ஷெர்ஷா அவர்கள். சரிங்களா. அடுத்த கேள்வி, சாராய் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதிகள் செய்து தந்தவர். ஆப்ஷன் ஏ, ஷெர்ஷா அவர்கள் தான் வந்து சாராய் என்னும் சத்திரங்களை கட்டியவர். எதற்காக கட்டினார்? வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் கட்டினார். அடுத்த கேள்வி, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில் சோனார்கான் வரையிலான முக்கிய பெருவழி செப்பினட்டத்தோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்களில் ஆக்ராவோடு இணைக்கும் ஜோத்பூரோடு இணைக்கும் புதிய சாலைகளை அமைத்தார். ஸோ இந்த சாலை பணிகள் முகலாயர் அந்த சாலை பணிகள் அப்படின்னு வந்தாலே நம்ம ஷெர்ஷாசூர் தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். லாகூர், முல்தான் ஆகிய நகரங்களை இணைக்கும் புதிய சாலைகளையும் அமைத்தார். ஓகேங்களா. இதெல்லாம் அந்த பகுதிகளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் வந்து வைத்தீக சன்னி முஸ்லீம் ஆவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டில்லி கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரை நிர்மாணிக்க தொடங்கினார் ஷெர்ஷா. ஓகேங்களா. பின்னர் புராணகிலா எனப்படும் கோட்டையை அமைத்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய கல்லறை மாடத்தை சசாரம் பகுதியில் கட்டினார். அது அவர் கட்டல, பிற்காலத்தில் கட்டப்பட்டது. சரிங்களா. சசாரம் வந்து பீகாரில் இருக்கு. அடுத்த கேள்வி, டேஷ் பொருள் பொதித்த வார்த்தைகளில் சொல்வதென்றால், அதாவது வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய இறப்பை பற்றி கூறிய வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா ஸ்டான்லி லேன்ஃபுல் அவர்கள். அடுத்த கேள்வி, அறிவு கூர்மை மிக்க மேதையாக
கானி கான் என்னும் பட்டத்துடன் அக்பரின் அவையில் ஒளிர்ந்தவர் அப்துர் ரஹீம் அவர்கள். அப்துர் ரஹீம் அவர்கள் பைரம் கானின் மகன். அக்பரின் பாதுகாவலரான பைரம் கானின் மகன் தான் வந்து அப்துர் ரஹீம் அவர்கள். ஓகேங்களா. ராஜா மான்சிங் அவர்கள் காபூலின் ஆளுநராக இருந்தவர். ராஜா தொடர்மால் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சர். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? அதாவது இது வந்து அக்பரின் படையெடுப்பு பொறுத்து கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கண்டேஷ்கர். இது வந்து எந்தெந்த ஆண்டு எது கைப்பற்றப்பட்டது அப்படின்றது. கண்டேஷ்கர் வந்து பார்த்தோம்னா 1591 கைப்பற்றப்பட்டது. இங்கே 92 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காஷ்மீர் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1586, சிந்து 1591, கண்டேஷ்கர் வந்து 1591, பெரார் வந்து 1596. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான படையெடுப்பு எல்லாம் பார்த்தோம்னா 1562 வந்து பார்த்தோம்னா மாலவ படையெடுப்பு, 1564 வந்து பார்த்தோம்னா கோண்ட்வானா படையெடுப்பு, 1573 வந்து பார்த்தோன்னா குஜராத் பகுதியில் உள்ள முசாபர் ஷாவின் மீது படையெடுத்திருப்பார். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான படையெடுப்புகள். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பரமால், அதாவது பிகாரிமால் என்று அறியப்பட்டவரின் மகளான ஹர்காபாயை மணந்தார். இந்த ஹர்காபாய் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதா அக்பர் என்று அழைக்கப்படுபவர். ஓகேங்களா. ஹர்காபாய் தான் ஜோதாபாய் என்று அழைக்கப்பட்டவர். அக்பர் தனது தலைநகரை ஆக்ராவிலிருந்து டேஷுக்கு மாற்றினார். சரியான விடை பதேபூர் சிக்ரிக்கு மாற்றினார். அனைவருக்கும் அமைதி என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தவர், அதாவது சுல்கி குல் அப்படின்ற தத்துவத்தை பரப்புரை செய்தவர். அனைவருக்கும் அமைதி, மத சகிப்புத்தன்மை, இதெல்லாம் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்பர் தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி. பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசரான ஷாஜகான், ஆன்சரே கொடுத்துட்டேனா, பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயிக்கு சமகாலத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷாஜகான் அவர்கள். சரிங்களா. ஸோ அதே மாதிரி அக்பருக்கு சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலாந்தின் எலிசபெத் ராணி அவர்கள், ஷேக்ஸ்பியர் அவர்கள், அதுக்கப்புறம் பிரான்சின் 4ஆம் ஹென்றி அவர்கள், அதுக்கப்புறம் மகா அப்பாஸ் பாரசீகம். ஓகேங்களா. இந்த கேள்விக்கான சரியான விடை, அதாவது பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயிக்கு சமகாலத்தவர் ஷாஜகான். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பிரான்ஸ் அரசின் 4வது ஹென்றிக்கு சமகாலத்தவர் வந்து பார்த்தோம்னா அக்பர். அடுத்த கேள்வி. ஷாஜகானால் பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டவர் தாரா ஷிகோ. சரிங்களா. அதுக்கப்புறம் வாரிசுரிமை போர் மூலமாக தான் அவுரங்கசீப் அவர்கள் வந்து முடிசூடியிருப்பார். அடுத்த கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்க. தாரா ஷிகோ சன்னி இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவர் ஆயினும் சூபி தத்துவங்கள் மேல் ஆர்வம் கொண்டிருந்தார். ஓகேங்களா. ஷாஜகானின் 4 மகன்களுக்கிடையே நடைபெற்ற வாரிசுரிமை போரில் 3வது மகனான அவுரங்கசீப் வெற்றி பெற்றார். எனவே அவுரங்கசீப் எத்தனாவது மகன் அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் கர்கானா என்னும் தொழில் கூடங்களில் விலையுயர்ந்த கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. சரிங்களா. கர்கானா என்பது என்ன? விலையுயர்ந்த கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடம். சரிங்களா. வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட கர்நாடகத்தை சேர்ந்த பக்தி இயக்கமான தசுரதா இயக்கம் தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களின் இயக்கமாக மாறியது. என்ன இயக்கம்? தசுரதா இயக்கம், வியாசரின் தசுரதா இயக்கம். சரிங்களா. அதுக்கப்புறம் அதாவது முழுவதுமாக வெள்ளை நிற பளிங்கு கற்களாலே கட்டப்பட்ட முதல் கட்டிடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதிமத் உத்தவ்லா அப்படின்னு அவருடைய கல்லறை. இந்த இதிமத் உத்தவ்லான்றவர் யாருன்னா நூர்ஜஹானின் தந்தை. நூர்ஜஹான் யார் அப்படின்னா ஜஹாங்கீரின் மனைவி. நூர்ஜஹானின் ஆட்சியை வந்து அந்தப்புற காலம் அப்படின்னு சொல்லி அழைச்சதுன்னு சொல்லி பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நூர்ஜஹான் அப்படின்னா வந்து அரண்மனையின் ஒளி அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது, ஸோ இந்த பாடத்துடைய 35 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். மீதி எல்லா பாயிண்ட்ஸையும் நோட்ஸாக கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ கடைசி கேள்வி இது. அவுரங்கசீப்புக்கு எதிராக கால்சா என்னும் படைப்பிரிவை உருவாக்கியவர். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அவுரங்கசீப்புக்கு எதிராக கால்சா என்னும் படையை உருவாக்கியவர் 10வது சீக்கிய குருவான குரு கோபிந்த் சிங் அவர்கள். எத்தனாவது சீக்கிய குருன்றதையும் தெரிஞ்சுக்கணும். 10வது சீக்கிய குரு. சரிங்களா. எதனால் அப்படின்னா 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை கொன்றதால் 10வது சீக்கிய குருவான கோவிந்த் சிங் கால்சா என்னும் படைப்பிரிவை அவுரங்கசீப்புக்கு எதிராக தோற்றுவிப்பார். சரிங்களா. அர்ஜுன் சிங் என்பவர் வந்து பார்த்தோம்னா ஜஹாங்கீருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர். ஜஹாங்கீரின் மகனான குஸ்ருவுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தவர் தான் அர்ஜுன் சிங். அதுக்கப்புறம் வந்து புரட்சியை ஒடுக்கியிருப்பார் ஜஹாங்கீர். குருநானக் என்பவர் வந்து பார்த்தோம்னா
முதல் சீக்கிய குரு. சரிங்களா? அவருடைய பிறந்தநாள் 550வது பிறந்தநாள் வந்து 2019 கொண்டாடப்பட்டது. நாம் படிச்சிருப்போம். திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தோம்னா 550 ரூபா காயின் வந்து வெளியிட்டிருப்பார் அவருடைய பிறந்த நாளுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து மீதி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு குயிக் ரிவிஷனாக நம்ம பார்த்துருவோம். இந்த மன்னர்களின் காலம் வந்து ரொம்ப முக்கியம். பாபர் வந்து பார்த்தோம்னா 1526 முதல் 1530 வரை. ஹுமாயூன் வந்து பார்த்தோம்னா 1530 முதல் 1540 வரை. அதுக்கப்புறம் 1540 வந்து கன்னோசி போர், அதாவது பில்கிராம் போர் நடக்கும். அதன் மூலமாக வந்து ஷெர்ஷா ஆட்சியில் இருப்பார். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பார்த்தோம்னா ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் 1555ஆம் ஆண்டு ஹுமாயூன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவார். துரதிருஷ்டவசமாக அவர் நூலக படிக்கட்டிலிருந்து தடுக்கி விழுந்து இறந்து விடுவார். அதுக்கப்புறம் அக்பர் அவர்கள் 1556 வந்து அவர் பதவியில் உட்காருவார். அதுலேருந்து 1505 வரையும் அக்பர் ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் அவர்கள் 1505 முதல் 1627. அதுக்கப்புறம் 1627 1688 ஷாஜகான். கடைசி வலிமை மிக்க முகலாய அரசரான அவுரங்கசீப் 1658 முதல் 1707 வரை ஆட்சி புரிந்திருப்பார். அவுரங்கசீப் காலத்தில் தான் பெரிய பரப்பளவு, அதாவது கேட்டிருக்காங்க எந்த முகலாய அரசரின் காலத்தில் அதிக பரப்பளவு ஆட்சி செய்யப்பட்டது, இந்தியாவின் அதிக பரப்பளவு ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னா அவுரங்கசீப் காலத்தில் தான். ஸோ அடுத்தது வந்து ஒரு பாக்ஸ் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தக்கான சுல்தானியம் வந்து பார்த்தோம்னா கர்நாடக பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. அதை பாமுனி சுல்தானியம் ஒரு 100 ஆண்டு காலம் செல்வ செழிப்போடு இருந்தது. பின்னர் அது சிதை ஓட்டுறது. ஓகேங்களா? அந்த சிதை ஓட்டுற பகுதிகளை அப்படியே பொறுத்துக்களை கேட்கலாம். கோல்கொண்டா வந்து பார்த்தோம்னா குதுப் ஷாகி அப்படின்ற இங்கே வந்து ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிஜாப்பூர் வந்து பார்த்தோம்னா அடில் ஷாகி. கோல்கொண்டா குதுப் ஷாகி, பிஜாப்பூர் அடில் ஷாகி, பெரார் இமத் ஷாஹி, பிடார் வந்து பார்த்தோம்னா பரித் ஷாகி, அகமது நகர் வந்து நிஜாம் ஷாகி. ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து கூட்டாக தக்கான சுல்தானியம் என்று அழைக்கப்பட்டது. தக்கான சுல்தானியத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை இருக்குது? இது மொத்தம் 5 இருக்கும். 1 2 3 4 5. சரிங்களா? அதை அப்படியே படித்து வச்சுக்கோங்க. எந்தெந்த ஊருக்கு யார் ஆட்சி பண்ணான்ட்டு பொறுத்துக்களை கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து இந்த யூபிஎஸ்சி 2019 யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஜாகிர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் கம்பேர் பண்ண மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கப்படலாம். இது அதனால் ஜாகிர்தார்னா என்ன, ஜமீன்தார்னா என்னன்றதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஜாகிர்தார் என்பது வந்து பார்த்தோம்னா தில்லி சுல்தான் காலத்தில் இம்முறையானது வளர்ந்தது. சரிங்களா? ஸோ இந்த முறை அப்படின்றது என்னன்னா, ஜாகிர்தார்ன்றது ஒரு பகுதியை டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பகுதி அவரே தான் ஆட்சி பண்ணிக்குவார். ஓகேங்களா? அப்பகுதியின் நிர்வாக அதிகாரமும் அவரே தான் எடுத்துக்குவார். அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். ஓகேங்களா? அதே ஜமீன்தாரி முறை அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜமீன்தார்கள் குத்தகைதாரர்களிடமிருந்து விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு செலுத்தினர். ஓகேங்களா? அவங்க வரி மட்டும் தான் வாங்கி கொடுப்பாங்க ஜமீன்தார்கள். ஆனால் ஜாகிர்தார் என்பவர்கள் அந்த இடத்தின் நிர்வாகங்களையும் கையில் எடுத்துட்டு செய்வாங்க. ஓகேங்களா? இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஜாகிர்தாருக்கும் ஜமீன்தாருக்கும். அடுத்தது தாஜ்மஹால் பற்றி கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹாலை கட்டிய தலைமை கட்டடக்கலை நிபுணர் யாருன்னா உஸ்தத் அகமது லஹாரி அவர்கள். ஓகேங்களா? இதனுடைய 4 கோபுரங்கள், இந்த 4 கோபுரங்களுக்கு பேர் வந்து மினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷேப்பே வந்து மினார் அப்படின்வாங்க. ஸோ இந்த மினார் நம்ம சார் மினார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஹைதராபாத்தில், அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த மினார் 4 மினார்கள் இருக்கும் தாஜ்மஹாலில். ஸோ இதனோட பணிகள் வந்து 1632 ஆரம்பித்து 1647 வரை தொடர்ந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த அளவுக்கு தெரிஞ்சிங்கன்னா போதும். இதில் அடுத்தது மாலிக் ஆம்பர் என்பவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி என்னென்னா, இவர் எத்தோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு ஒரு அடிமையாக வந்தார். அவர் வந்து செங்கிஸ்தானிடம் சேர்ந்து பல இராணுவ நிர்வாக விஷயங்களை கற்றுக்கொண்டார். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இவர் தென்னிந்திய சுல்தான்களின் பகர ஆளுநராக இருந்தார். அந்த தென்னிந்தியா மற்றும் முகலாயர்களை எதிர்த்த மராத்தியர்கள்லாம் எதிர்த்தாங்க இல்லையா, அவங்களில் ஒரு மூளையாக செயல்பட்டவர் தான் மாலிக் ஆம்பர் அவர்கள். ஓகேங்களா? இது தெரிஞ்சிங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் கோல் கும்பாஸ், முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இந்த கோல் கும்பாஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதை கட்டியவர் வந்து பார்த்தோன்னா அடில் ஷாகி அவர்கள். ஒரு பாயிண்ட்டு, இதை கட்டியவர் அடில் ஷாகி அவர்கள். இது வட்ட வடிவ குவிமாட வடிவில் கொண்டது. ஓகேங்களா? இந்த குவிமாட கட்டிடத்தில் உலகில் 2வது பெரிய கட்டிடம் நம்ம கோல் கும்பாஸ் தான். ஓகேங்களா? முதல்ல இருக்கக்கூடியது வந்து ரோம் நகரில் உள்ள புனித பீட்டர் தேவாலயம்.
ஓகேங்களா? இந்த அளவுக்கு இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுன்னா போதும். கட்டியவர் அடில் ஷாகி. இது வந்து குவிமாட கட்டிடம். இந்த உலகத்திலே குவிமாட கட்டிடங்களில் 2வது பெரிய குவிமாட கட்டிடம் கோல் கும்பாஸ். 1வது குவிமாட கட்டிடம் எது அப்படின்னா ரோம் நகரில் உள்ள புனித பீட்டர் தேவாலயம். அடுத்த கேள்வி. ஸோ இந்த முகலாயர் நிர்வாகத்தில் வந்து பார்த்தோம்னா அதிகாரிகளை எவ்வாறெல்லாம் அழைத்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். முக்காடம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கிராம தலைவரை முக்காடம்னு சொல்லி அழைப்பாங்க. ஹக்கீம் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா மருத்துவர்கள். ஓகேங்களா? முக்காடம் கிராம தலைவர்கள், ஹக்கீம் என்பவர்கள் மருத்துவர்கள். மதாத் ஹி மாஸ் என்பது மானியங்களை குறிக்கும். லங்கோடு என்பது ஆண்கள் அணியும் ஆடை. ஜாகீர் வந்து நில மானியங்கள். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு 1687. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் கோல்கும்பாஸ் வந்து பார்த்தோம்னா உலகின் 2வது பெரிய குவிமாட கட்டிடம். இப்போ தான் பார்த்தோம். இதை கட்டியவர் அடில் ஷாகி. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு சில இயற்பெயர்கள் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்க்கலாம். சலீம் என்னும் பெயரை உடையவர் வந்து ஜஹாங்கீர். அதே மாதிரி ஆலம்கீர் அப்படின்னா அவுரங்கசீப் அவர்கள். ஷாஜகான் வந்து பார்த்தோம்னா குர்ரம்ன்றது ஷாஜகானுடைய இயற்பெயர். ஃபரீத் என்பது ஷெர்ஷாவினுடைய இயற்பெயர். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஃபரீத் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அஜ்மத் பானு பேகம் என்பது வந்து பார்த்தோம்னா மும்தாஜினுடைய இயற்பெயர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு சில வெளிநாட்டு பயணிகள். பெர்னியர் அப்படின்றவர் பிரெஞ்சு மருத்துவ பயணி. தாவர்னியர் அப்படின்றவர் பிரெஞ்சு வைர வியாபாரி. மண்டல் சோ அப்படின்றவர் வந்து ஜெர்மன் பயணி. பீட்டர் முண்டி என்பவர் இங்கிலாந்து வணிகர். மனுச்சி என்பவர் இத்தாலிய எழுத்தாளர். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த தாஜ்மஹால் பற்றி கொடுத்துருக்காங்க. உஸ்தாத் அகமது லஹாரி என்பவர் தாஜ்மஹாலின் தலைமை கட்டடக்கலை நிபுணர் அப்படின்றத படித்தோம். அதுக்கப்புறம் இது வந்து இந்து பாரசீக கட்டடக்கலையில் கட்டப்பட்டது. இந்தோ பாரசீக கட்டடக்கலையில் இது வந்து 1632 ஆரம்பித்து 1647 இதனுடைய பணிகள் முடிக்கப்பட்டதுன்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் முகலாயர் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கிய இலக்கியங்கள். சரிங்களா? தஜிகனி நீலகந்தி அப்படின்றத எழுதியவர் வந்து பார்த்தோம்னா நீலகண்டர் அவர்கள். இது வந்து வானியல் ஆய்வு நூல். இந்த நீலகண்டர் என்பவர் அக்பர் அவைக்கள புலவர். ரசகங்காதரா என்பதை எழுதியவர் ஜெகநாத பண்டிதர். இவர் வந்து ஷாஜகானின் அவைக்கள புலவர். அதுக்கப்புறம் பாதுஷா நாமா ஷாஜகானின் வரலாற்று நூல். இதை எழுதியவர் அப்துல் ஹமீது லகோரி. ராஜவழி பாதகா இதை எழுதியவர் கல்ஹானர். இது காஷ்மீரின் வரலாற்றை பற்றி குறிப்பிடும் நூல். நேரடியாக கேட்கப்படலாம். காஷ்மீரின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னா கல்ஹானர். ஓகேங்களா? கல்ஹானர் எழுதிய அந்த நூலுக்கு பேர் என்ன? காஷ்மீரின் வரலாற்றை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து ராஜவழிபதிகா. இதை எழுதியவர் கல்ஹானர். ஸோ அடுத்து வந்து துசுக்கி பாபரி. இதை எழுதியவர் பாபரை தான் எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கப்படுறது உண்டு. முகலாய வம்சத்திலே வந்து பார்த்தோம்னா அந்த எழுத படிக்க தெரியாத அந்த அரசர் யார் அப்படின்னா அக்பர். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய சுயசரிதியை அவங்களே எழுதிக்கின அரசர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா பாபரும் ஜஹாங்கீரும். சரிங்களா? அந்த வகையில் துசுக்கி பாபரி எழுதியவர் வந்து பார்த்தோம்னா பாபர். இதை வந்து துருக்கி மொழியில் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பாகவத புராணத்தை பாரசீகத்தில் மொழிமாற்றம் செய்தவர் யார் அப்படின்னா ராஜா தோடர்மால். அதுக்கப்புறம் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவர் அபுல் பைசி. ஓகேங்களா? அக்பர் நாமா எழுதுறது அபுல் பாசில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? அக்பர் மேல பாசமா இருந்ததுனால அவர் வந்து அக்பர் நாமா எழுதினாரு அப்படின்ட்டு பாசல். ஓகேங்களா? அபுல் பாசல். அது அதே மாதிரி வந்து ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவர் அபுல் பைசி. ஓகேங்களா? அடுத்தது இதெல்லாம் வந்து முகலாயர் கால முக்கியமான இலக்கியங்கள். ஸோ வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். செங்கோட்டை கட்டியவர் ஷாஜகான் அவர்கள் தெரியும். லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாகும். இது 1639 பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பட்ட தனது தலைநகரை ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். ஓகேங்களா? இக்கோட்டை சிவப்பு நிற கண்களால் கட்டப்பட்டுள்ளது. இதனால் இது செங்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1639. இது வந்து லால் குயிலா என்று அழைக்கப்படுகிறது இந்த செங்கோட்டை. ஸோ கடைசியாக வந்து மேப் பார்க்குறோம். அக்பரின் ஆட்சி கால பரப்பளவு நம்ம பார்த்தோம். வடக்கே காஷ்மீர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது பார்த்தோம். அது ஒரு தடவை அப்படியே ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவுரங்கசீப்பின் ஆட்சி பகுதி. இந்த தக்கான பகுதிகளெல்லாம் கைப்பற்றியிருப்பார் அவுரங்கசீப். ஸோ இதையும் பார்த்துக்கணும்.
அதிக பரப்பளவு முகலாய பேரரசிலே ஆண்டது வந்து பார்த்தோம்னா அவுரங்கசீப் அவர்கள் தான். ஸோ இதோட முகலாயர் டாபிக் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகுது. நம்ம வந்து முகலாயர் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டையும் ஓவராலாக இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி டிஎன்பிசி சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கேள்வி வடிவத்தில் நம்ம வீடியோக்களை பெற நம்ம டாப்பர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோத்தோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும்.